ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன் ப்ளஸ் நாட் CE4 இந்த மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 8 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒன் ப்ளஸ் நாட் CE3 வந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் CE3 லைட் இது மாதிரி வேரியண்ட்லாம் வந்துச்சு. இதே போல் தாங்க ஃபஸ்ட்டு ஒன் ப்ளஸ் நாட் CE4 வரப்போகுது, அடுத்து CE4 லைட் வரப்போகுது, அப்புறம் ஒன் ப்ளஸ் நாட் 4 வரப்போகுது. 3 வேரியண்ட் வரப்போகுது. எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஒன் ப்ளஸ் நாட் CE4 இந்த மொபைல் வந்து ஏப்ரல் 1 இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஆஃபீஸில் அவங்களே சொல்லிட்டாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷோட வரப்போகுதுங்க. டிஸ்பிளே வைஸ் எப்பவுமே ஒன் ப்ளஸ் நல்லாவே இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி தான் 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்கும்போது நம்மளுக்கு டிஸ்பிளே வைஸ் ஸ்மூத்தாகவும் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட்லாம் நல்லாவே இருக்குங்க. அடுத்து 64 எம்பிக்கான ட்ரிபிள் ரேர் கேமரா கொடுக்குறாங்க. அதாவது பிரைமரி கேமரா 64 MP வைட் ஆங்கிளும், 13 எம்பிக்கான அல்ட்ரா வைடும், 2 எம்பிக்கான மேக்ரோ கொடுக்குறாங்க. சரிங்களா, கேமரா வைஸ் ஒரு டீசெண்டாக இருக்குங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமராவை 16 எம்பிக்கான செல்ஃபி கேமரா. எல்லா மொபைலையும் 16 MP எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ரேர் கேமராவில் வேணால் கொஞ்சம் எதிர்பார்க்கல, வேறு ஏதாவது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 5000 mAh பேட்டரியும் அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. பேட்டரி லைஃப் எப்பவுமே நல்லாவே இருக்குது ஒன் ப்ளஸில். அதே போல் தான் இதுக்குமே 5000 mAh பேட்டரி கொடுக்கறதுனால நல்லாவே இருக்குங்க. 8GB ரேம் வேரியண்ட்டுமே 128GB இன்டர் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைலு கிட்டத்தட்ட 24,000 25,000 ரேஞ்சுக்கு இந்தியா லான்ச் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. 23,000 to 25,000 ரேஞ்சில் வர வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி 23,999 அப்படி வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த ரேம். சரிங்களா, இதோட ப்ராசஸ் ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 3 நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஒரு நல்ல ப்ராசஸ்ன்னு சொல்லாங்க. கேம் விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்குது. சரிங்களா, அதாவது இந்த ஸ்னாப் ட்ராகன் 7 Gen 1 நல்லாவே இருக்குது, 7 Gen 2 நல்லாவே இருக்குது, 7 Gen 3யும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லாவே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்க்கலாங்க. மேபி நல்லாவே இருக்குது. சரிங்களா, அடுத்தது ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகுது. இது 5G சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது, NFC இருக்குங்க. அப்புறம் நம்மளுக்கு IR பிளஸ்டர் இருக்குது. அப்புறம் ஒன் ப்ளஸுக்கே மகிமையான அலர்ட் ஸ்லைடர் கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதெல்லாம் இருக்குங்க. ஆக மொத்தம் இந்த மொபைல் எப்படி இருக்குது ப்ரோ அப்படின்னா, டிஸ்பிளே வைஸ் நல்லாவே இருக்குங்க. கேமரா குவாலிட்டி ஒரு நல்லா இருக்குன்னு சொல்ல, ரொம்ப நாளாக எதிர்பார்க்க முடியாது, நல்லா இருக்குது. அடுத்தது பேட்டரி நல்லா இருக்குங்க. அடுத்து ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ். சரிங்களா, ஆனால் ஒன் ப்ளஸ் வந்து முன்னையில் செம ஹெவி பீக்கில் இருந்தாங்க. ஒன் ப்ளஸ்னாவே அது ஒரு பிராண்ட் நல்லாவே இருந்துச்சு. இப்போ வர 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 ஒன் ப்ளஸ் எல்லாமே சுத்த வேஸ்ட் ஆகுது. நிறைய பேர் ஒன் ப்ளஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி மொபைல் விட்டாவே நல்லாவே இருக்காது. இந்த ஒன் ப்ளஸ் நாட் CE2லேருந்து CE3 இந்த 2 வேரியண்ட்டு வந்ததே வேஸ்ட். அது எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. அதே போல் தான் இது இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஒன் ப்ளஸில் இந்த நாட் சீரிஸ் நல்லாவே இருக்கிறது இல்லைங்க. ஆனால் ஒன் ப்ளஸில் 11, ஒன் ப்ளஸ் 12 அந்த வேரியண்ட்லாம் நல்லா இருக்குது. ஒன் ப்ளஸ் 11R நல்லா இருக்குது, ஒன் ப்ளஸ் 12R இப்போ வந்திருக்கு. இது மாதிரி அந்த மாடல்ஸ் நல்லாவே இருக்குது. ஆனால் ஒன் ப்ளஸில் நாட் சீரிஸ் நல்லாவே இருக்கிறதுல இது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒன் ப்ளஸ் நாட் 2 நல்லாவே இல்லை, நாட் 3 நல்லாவே இல்லை. இது அதே போல தான் இருக்குங்க. ஏன்னா அவங்க இது கேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்தா தான் நம்மள மாதிரி யூஸ் பண்ணுறவங்க நல்லாவே இருக்குது. ஆனால் அவங்க எந்த ஒரு கேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எய்மில் ஒன் ப்ளஸ் 11, 12, 13 இது மாதிரி பீக்கில் இருக்கிற மொபைல் மட்டும் நல்லா பார்க்குறாங்க. இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது மாறுமான்னு பார்க்கலாங்க. அவங்க இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லா கொண்டு வந்தாங்கன்னா, நல்லா மெருகேற்றி கொண்டு வந்தால் நல்லா இருக்குங்க. அவங்க இது கேர் எடுக்க மாட்டேங்கிறாங்க, பார்க்கலாம். சரிங்களா, உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். ஒன் ப்ளஸ் பிராண்ட் பிடிக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். சரிங்களா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்டர்வியூ சீரிஸில் நாங்கள் வீடியோ போட்டோம். சரிங்களா, ஒன் ப்ளஸ் நாட் CE3 லைட், CE4 இது மாதிரி மொபைலில் நம்ம சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள்.